வெல்கம் டு SF Vlogs. என்ன மச்சான் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி என்ன பண்ணலாம்? மூச்சு வாங்குது, நெஞ்சு அடைக்குது. மச்சான் கவர் பண்ணிட்டீங்களா? மூஞ்சி தெரியுதுல்ல, என்ன பயமா இருக்கு. இந்த அளவுலாம் இருப்போம்னு தெரியாது. ஏன்னா வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டா 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 டா. போற போக்குல கண்டினியூ பண்ணிக்கலாம். போறோம், ஷூ வாங்குறோம், வீடியோ வர கிளம்புறோம், அவ்வளவுதான். ஓகே சரி வாங்கடா. ஓகே உள்ள போய் பேசணும். ஒரு 2-3 விஷயத்துல வீக்குடா. முக்கியமா ஷூ, வாட்ச், கண்ணாடி தான் வீக்கு. நான் சொல்றது பாத்துக்கோ, இல்ல கார்டு இருக்கு. ஆனா நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஓகே, அதுல கார்டு இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பாருங்க பாக்கடா, முடிச்சுட்டு போலாம். பாடுங்கடா பாருங்கடா. என்னடி வாய்ஸ் இது? வேண்டாம்டா, அதெல்லாம் அவாய்ட் பண்றீங்கடா. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, கிளம்புங்கடா, பசிக்குதுடா. கை கொட்டா நல்லா தெரியும். ஆன்டி வேணா, நீ ஆன்டிக்லயே இருப்ப. நீ உனக்கு வேற பொழப்பே இல்ல. உனக்கு வெளியே வா. இந்த இவங்களை வச்சிருந்து நம்ப முடியாது. நம்ம தெரிஞ்சு போச்சு எனக்கு. நீ எதை எடுத்துருக்க இப்போ? எல்லாமே நீ என்னடா எடுத்த? எது இதா இதான ஃபர்ஸ்ட் காமிச்சேன். ஆமா சார், அது கூட இவன் காட்டான்டா. நான் இதுல அடிப்பேன், இங்கிலீஷ்லயே அடிப்பேன். ஆக்சுவலா என்ன தெரியுமா சொன்னேன்? மூடிட்டு போடுறா, டென்ஷன் தர பையா நேத்து ஒரு வேலை சொல்லியிருந்தா. சோ ஒரு ஆண்டி என்ன சொன்னா, நாளைக்கு வந்துருப்பா, நான் சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பாடு செஞ்சு உனக்காக செய்யறேன்பா, நீ வந்தா கன்ஃபார்மா ஆண்டி பாசமா கூப்பிடாங்களே, வந்துரு ஆண்டி அப்படின்னு. நீங்க செய்யுங்க, ஃபிஷ் பிரியாணி வேற செய்யறேன்னா. சரி செய்யுங்க ஆண்டி. நான் என்ன சொன்னேன், 2 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு அங்க இருப்பா, கன்ஃபார்ம் 3 மணிக்கு அங்க இருப்பா அப்படின்னு. அண்ணனுக்கு மீட்டிங் இருக்கு, அவன் மல்லு போய் வர எங்கேயோ பறக்கணும் இருக்குன்றான். சரிடா வந்துடுறா, நான் 2 மணிக்கு அங்க இருப்பேன்டா. மச்சான் ஆடா ஊடான்னா. நான் கரெக்டா 2 மணிக்கெல்லாம் கடைக்கு வர மேட்டரா. அப்புறம் என்ன பண்றேன், 4 இருந்து நீ 3 மணிக்கு சொல்ல, 3 மணிக்கு வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு மச்சா கிளம்பிடுறான். ரீச் ஆயிட்டுன்னு சொல்லிடு. 4 இருந்து ஓமா வராதா நம்ம எனிமே டைம் மீட் ஒருத்தன் கூப்பிடுறாங்கன்னா நான் டீசெண்டா போட மாட்டேன். டைம் மீட் போமா. 2 மணிக்கா வந்த நீ? அவனை கேளு, என் போன்ல பாரு, என் போன்ல கால் 2:20 வந்துருக்கான். 2:20 வந்துட்டு 2:20 போன் பண்ணா. 3:20 நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? 2:20 உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. ஆமா எவ்வளவு தரணும்? 2.50. 2 மணி வரும். நான் 2:20 மெட்ரோக்கு வந்துட்டேன். புறம்போக்கு 2:30 போன் நீ சொல்லிட்டு நீ பசிது மச்சா எனக்கு, நீ வரணும் போல, நான் கிளம்புறேன்னு போயிட்டான். நான் நினைச்சேன் நீ போய் சத்தியம் போக மாட்டான், சத்தியம் போக மாட்டான். ஷூ கடைக்கு வந்துட்டான். கேமும் ஆட உள்ள, ஷூ எடுக்க உள்ள. ஷூ தான் எத்தனை இருக்கு? அவனை அடிச்சிருப்பா. அவனை கேம்ல ஷூ எடுத்துட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு நாங்க. நீ வீட்டுக்கு நீ ஆட்டோ எல்லாம் போக முடியாடா. ஆட்டோ எல்லாம் பணக்காரன் போறது மச்சான். அதான் மச்சான் கேக்குறேன். இவன் ரொம்ப பணக்காரன்னு நினைச்சுக்கிறேன்டா. சரி என்னோட நீ 5 ரூபா வச்சுதான் நீ என்னோட பணம். நான் 100 ரூபா வச்சிருக்கேனே. நீ கோடி சொல்லணும் மச்சான். இவனுக்கு பாப்பா வாங்குறியா ஷூ? பாப்பாக்கலாம் எந்த பாப்பா? குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு 4 வருஷம் அந்த பொண்ணு வந்துச்சாப்போ மவுண்ட் போனா போயிட்டு ஒரே போன் பண்ணி ஒரே சொல்லு மச்சான். நான் நினைச்சேன் அந்த பொண்ணு கை கழுவ போயிருக்குது போல, அதான் போன் பண்றான் மச்சான். இல்ல நான் நினைச்சேன் வாய்ப்பு நீ தான் போகுது நான் நினைச்சேன். அப்புறமா கை கழுவ போயிருக்கு. அதே வாய்ப்பு ஆபாசம் ஆபாசம். அந்த ஷூ போட்டேனா அழகாயிட்டேன். விளங்கும்டா என்னடா சைஸ்? எனக்கு வட்டா இருக்கும் சைஸ் 8 தான். எனக்கு 8 தானா? அப்ப என் காலை பாதையா விட்டு 7 இருக்கும். 7 கட்டதான் இருக்கும். இல்ல நடப்பா, கொஞ்சம் நடப்பா, பாருப்பா. ஏப்பா சாவடி ஷூ வாங்க தெரியாது. சில்லு சில்லுன்னு வாய்ப்பு அந்த சில்லு சில்லுன்னு வாடா அவரு.
இப்படி குத்திடா, இப்படி குத்திடா, இப்படி குதிய. நீ அப்புறம் மீம்ன்ற போட்டு விடு. எதுக்கு? நான் சத்தியமா நான் ஏன்னா மீமுக்கு பழகிறவன். ஐயோ நான் மீமுக்கு பழகிறவனா நானு? இல்ல அங்க ஒருத்தருக்கு கவுலே அந்த ஷூ எதுவும் இல்லப்பா இங்க இருக்கும். அது இவனே அப்படிதாங்க. நான் என்ன பச்சோந்தியா டேய் அது ஓகே அது. டேய் ஓகேயா மச்சான்? டக்கின் பண்ணிட்டு போறோம். டக்கிங் வந்து ஏய் இதெல்லாம் இருக்குடா என்கிட்ட. அந்த 10 மார்க் ரப்பர் பண்ணுவேன். யாரு உனதான் கேட்டாங்க? ஸ்பைடர்மேன், பிரவீன் ஸ்பைடர்மேன். நீ லோக்கல் தான் மச்சான், நான் இல்லன்னு சொல்லியே. அவ்வளவுதான் நம்ம பே பண்ணு போ. இந்த ரன்னிங் ஓடுவாங்க அந்த மாதிரி கேக்குதா? ஆமா மச்சான், அண்ணன் போட்டு வந்தா அப்புறம் ஸ்கெச்சஸ்ல. அந்த மாதிரி கேக்குறாரு. அதேதான். வாங்க போய் சொல்லுங்க கேட்க. நீ சும்மா பேச்சுக்கு வாங்கிட்டு போட்டு பார்த்துட்டு அவ்வளவுதான். ஷூ எடுக்க மாட்டான். யாரு இவனுக்கு மறுபடியுமா? நீ இவனு வச்சிருக்க சாப்பிட கிட்ட ₹1 கூட எடுக்க மாட்டேன். அம்மா பாக்குறேன்டா. எப்படி சமாளிச்சா பாரு. இப்ப நான் இல்லன்னா 2 எடுத்துரு மாசு. 3 நாள் எடுத்துருப்பா. அவன் ஜிபே கண்டிப்பா ₹10,000 இருக்கும். சித்தப்பா, அது சித்தப்பா இது வரைக்கும் எனக்கு கதை கதை பண்ணாது. இல்ல, அன்னைக்கு நான் பார்த்தேன். அன்னைக்கு வேற அண்ணன் நின்று இருந்தோம். உஸ்கூன் பார்த்தாக்க ₹10,000 அந்த கீழே அவ்வளவு உங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணா நான் பாத்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொருத்தர் காமிச்சிட்டான். இல்ல மச்சான் அது வெளி காசு மச்சான் அது அப்படிங்கிறான். மொத்தமா ஊதிச்சு நத்தி குடிச்சா. இல்ல ஐயோ இவன் இந்த கிரிஞ்சு காமெடி எப்பதான் விட போறான்னு தெரியலையே. கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. ஷூ கடைல வந்து நின்று ஷூல அடி வாங்க போறான். அவன் தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த சூழலாம் இதுல அடி ரெட் கலர்ல இருக்கு. ஏன் அடங்க மாட்டாங்க? அது அம்மாவா அம்முவா? கடையை பத்தி பேசுறேன். கடையை பத்தி மட்டும் பேசி டிஸ்கவுண்ட் பேசுறேன். நான் பேசுறேன் பாரு. எதுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு இந்த கடையை பார்த்து மச்சான் நானும் வரட்டுமா? நோடா நான் மச்சான் அவசரம். 2 பேருக்கு தான் டிக்கெட் கொடுத்துறான். அன்னோன் பஸ் நான் மச்சான் சாப்பாடு சேர்ந்து எல்லாரும் இருக்கடா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நான் மரியாதை இல்லாம இருக்கிறீங்க எப்படி? சரி இன்னொரு ஷோ போடுங்களா? ஒரு ஷோ போச்சுமா? ஒரு ஷோப் எனக்கு நாளைக்கு மஸ்தி சூப்பர் இருக்கு. சரி அதான் பேசுவேன். அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன். பெஸ்டா வீட்டுக்கு பண்ணிட்டாங்க. டேய் நான் பேசுறேன். இல்ல இப்ப நான் இந்தியில பேசுறேன். சரி இந்தியில போட சர்ப்ரைஸ் என்ன படம் வச்சுக்கிறேன். ஆமா சட்டில்ஸ் போடணும். ये क्लास आओ भाई. नोठाना शू. हाँ तमिल தெரியுமா? இந்தியா हिंदी தானே? ஒரு நிட்டானா ஷூ தெரியுமா? எனக்கு இந்த தெரியுமா? இதுதான் கல்லே கேக்குறாரு. शूट है ना नो ये शूट है नहीं ये कितना रेट है? அவன் இந்திய கரெக்டா பேசுறான். நோய் தமிழ் அவரு क्या भाई? பேசுறான். तुम उर्दू की तमिल की? ए उर्दू मालूम मुझे उर्दू मालूम भाई. ये तमिल है क्या? பெங்காலியா? அப்பா சொல்ல மாட்டேன். ஏங்க சொல்ல தெரியும் சொல்லிருப்பாரு அப்பவே. பக்குனாயிடுச்சு. அப்பா நான் புதுசு தமிழ்ல மனசு வந்துச்சு மச்சான் எனக்கு. அதான் தான் மச்சான் தப்பிச்சிட்டு இருக்கேன். தமிழ்ல பேசுறேங்கிறாரு. போட்டு பாத்தியா? போட்டு பாருங்க. சரி வா ஒரே கண்டென்ட் கொடுத்து மறுபடியும் பஸ்ல இருந்து வரும். இதெல்லாம் போடும்போது கரெக்டா போடுறாங்க. தப்பு போட்டு மறுபடியும் போட வேண்டியதா. தப்பா போடுவோம். அது எப்படி போய் கல்யாணம் அதுக்கப்புறமா போடுறாங்க. லெஃப்ட் கதை ரைட்ல போட்டுருக்காங்க. பாத்தியா நீ தப்பா போடுற. அது தப்பா போடுறனால தான் இங்க சும்மாரா செட் எடுத்துக்கிறோம் காலையில. ஏய் மச்சான் ஏய் ஷூ ரேட் என்னடா செம்மையா இருக்குடா மச்சான்? ஆஃப் அண்ட் டவுன் ப்ரோ. இந்த பாக்ஸை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் guys. ஓகே ப்ரோ. நாம போட்டுடலாம். மச்சான் ஆட்டோமேல கூட பேமெண்ட் போய் பே பண்ணு நான் எடுத்துக்கிறேன். உன் டேலண்ட ஃபுல்லா காமிச்சு ஐ பண்ணு போ. கமா என் காண்ட் காமி டயர்டா இருக்கு. மேல ரூம் இருக்கு. டேலண்ட காட்டுற. ஆமா இந்த ஜோக் ஷூ வாங்கி ஆகணும். இதான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க தான் கேட்டேன். இது உண்மையிலேயே இது யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இது யாருன்னு நான் பாத்து அந்த படத்துல ஒரு நாள் நினைக்கிறேன் உடம்பு. அது சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, பிளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பல. அவரு மேல பெயிண்டிங் மாட்டிவிட்டான்.
ஆனா இவங்க தான்டா பயங்கரம். ஆமா. பேச இந்திய பெங்காலி நீ தமிழ் நான் மறக்கவே மாட்டேன் தலைவா, நீ கவலைப்படாத. தமிழ் புரியும். ஆமா. இல்ல இப்ப அவர் மைண்ட் செட் ஏதோ பைத்தியக்காரங்க பேசிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட வந்து மைண்ட் செட் இப்ப கூட நம்மள பைத்தியக்கார மாதிரியே பாக்குறாரு. நோ மென்டல். ஐ அம் பாவம். அவர் கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, நீ கடைக்கு ஒரு 2 லூசுங்க ஒரு 4-5 லூசுங்க வந்தாங்க, என்ன ஹிந்தியில பேசுறான், ஹிந்தியில பேச தமிழ்ல பேசுறான் என்கிட்ட. அப்பா நாம் எனக்கு தமிழ்ல கேக்குறான். ஃபுல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இது இந்தியா மறக்க மாட்டேன். லைஃப்ல மறக்க மாட்டேன். அசிங்கப்படுத்துறேன். நீங்க தான் ப்ரோ சொல்லணும். வியாபாரம் எப்படி ப்ரோ வந்து பிச்சிட்டு போகுது ப்ரோ. பிச்சுக்கிட்டு போகுது. நல்லா போகுது ப்ரோ. இப்ப நாங்க எதுவும் சொல்லல. பதிவு பண்றது நீங்க அந்த மேம் பெர்மிஷன் ஃபோன் பண்ணேன், ஷார்ட்ஸ் ஃபுட் மேம் லாக் எடுக்கணும் அப்படின்னு. அப்படியாப்பா சரிப்பா சேனல் நேம் மேம் வந்து ஷார்ட் ஃபுட் மேம். அவருமா எல்லாரும் கேட்டாங்க, நிறைய என்னவோ கேட்டாங்கல்ல. என்னவோ சொன்னாங்கடா. ரொம்ப டீப்பா போகாதீங்க. அப்புறமா ப்ரோ சொல்றாரு, நல்லா கவர் பண்ணுங்க. டீப்பா போக அண்டர் கிரவுண்ட் இருக்கு போல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. 800 ப்ரோ. 1000 சரி மணி பண்றது 999 போட்டு விடுங்க. 999 அண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு விடுறா. ஒரு ஷூ வச்சு நான் நெண்டி வர முடியாது. ஒரு ஷூ ஓட்டி போட்டு போயிட்டு வரோம் ப்ரோ. ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கிரேஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். ரேஸ் கம்பெனில இருந்து ரேஸ் கம்பெனில இருந்து வந்துருக்கேன். இதோட சேர்ந்து ஆலினடா அன்பு. ஓகே ப்ரோ. இப்ப இவர்கிட்ட நான் என்னன்னு கேட்பேன். இதுல பேசினா பெங்காலின்றாரு. பேசுறது தமிழ் ராடே. ரிஷி அஹமத். மாஷா அல்லாஹ். ஓகே நல்லபடியா நாய்க்கு ஷூ வாங்கி முடிச்சிட்டோம். இருங்கடா, என்ன பேச விடுங்க. அடி வாங்கி சாவீங்க எல்லாம், அப்புறம் அம்ப மாட்டேன் வீட்டுக்கு. ஷூ வாங்கி முடிச்சிட்டோம். இப்ப நாங்க எல்லா வீட்டுக்கு ஜூட் ஆக போறோம். உங்க எல்லாரையும் ஃப்ரைடே சந்திக்கிறோம். Until then, bye from Shots Food.